கும்பகோணம் அருகே நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி நிரம்பி வழிந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வழிந்து வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சாக்கோட்டை பெரியார் நகர் அண்ணல் அக்ரஹாரம் ஊராட்சியில் தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டியின் மோட்டார் பழுதான நிலையில் தண்ணீர் நிரம்பி வழிந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அப்பகுதி மக்கள் தானியங்கி மின் மோட்டாரை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். குமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். நாட்டின் 77வது சுதந்திர தின விழா வரும் வியாழக்கிழமை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் காவல்துறையினர் மக்கள் கூடும் இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மெட்டல் டிடெக்டர் மூலம் பயணிகளின் உடைமைகள், பார்சல்கள் மற்றும் தண்டவாளங்களையும் அவர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிக்குறிச்சியில் இயங்கும் அரசு கல்லூரியில் 400க்கும் மேற்பட்டோர் பயின்று வரும் நிலையில் கல்லூரிகளுக்கு முறையான சாலை வசதி இல்லை, அனைத்து பேருந்துகளும் நிற்பதில்லை என்று கூறி செட்டிக்குறிச்சி விலக்கில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதாலேயே இந்த கல்லூரிகளுக்கு விடிய ஆட்சியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்த லாரியினை போக்குவரத்து காவல்துறையினர் கிரேன் மூலம் மீட்டனர். இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தினசரி ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்ற இந்த மலைப்பாதையில் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று 17வது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரியின் அடியில் சிக்கியிருந்த டிரைவர், அங்கு சென்ற சக வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் குழாய் உடைப்படுத்து சுமார் 17 மணி நேரமாக ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிதண்ணீர் வீணாகி உள்ளது. காஞ்சிபுரம் அருகே புஞ்சை அரசன் பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாய் உடைந்துள்ளது. சுமார் 17 மணி நேரம் குடிநீர் வீணாகி செல்வதை கண்டுகொள்ளாமல் விடியா அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியாய விலை கடைகளில் 25 ரூபாய்க்கு சேமியா பாக்கெட் விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருகே உள்ள நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேமியா பாக்கெட் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். கடைகளில் வெறும் 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனால் இங்கே 25 ரூபாயா என பொதுமக்கள் விடியா அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த வீடியோ வைரலாகிய நிலையில் விடியா ஆட்சியில் நியாய விலை கடைகளில் ஏமாற்றி விற்பனை செய்வது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பெய்து வரும் கனமழையால் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். காட்பாடியில் விஜி ராவ் நகர், முத்தமிழ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அப்பகுதியில் டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது. விடிய அரசு நிர்வாகம் முறையான வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் மக்கள் மழைக்காலங்களில் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளது. விடிய அரசின் செயலற்ற மாநகராட்சி நிர்வாகத்தால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்தது. கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திங்கட்கிழமை மாலையில் பெய்த கனமழை காரணமாக இரவு சுமார் 1 மணி அளவில் நடராஜபுரம் தெருவில் வசித்து வரும் கூலி தொழிலாளியான மாரியம்மாள் என்பவரது வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் வீட்டின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் அரசு சார்பில் இழப்பீடு வழங்க விடியா திமுக அரசுக்கு மாரியம்மாள் கோரிக்கையை விடுத்துள்ளார்.